வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு அறிவின் சிறப்பு. அறிவுனா என்ன, அறியாமைனா என்ன, அறிவை பற்றி வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அறிவை பயன்படுத்தாமல் விட்டோம்னா என்ன ஆகும், அறிவை பயன்படுத்துதுன்னா நமக்கு என்ன ஆகும், அறிவை ஏன் பயன்படுத்தணும், ஐந்தறிவு விலங்கினும் அறிவை பயன்படுத்தலையா, ஆறறிவு மனிதன்தான் அறிவை பயன்படுத்துகிறானா அப்படின்ற கோணத்தில் நம்ம ஒவ்வொன்றா சிந்திக்கலாம். தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ, நமது முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள் என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் நம்ம சிந்தித்து தெளிவு பெறாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் 3 விதமான மூளைகள் இருக்குது. ஒன்று, பிறர் உதவி இல்லாமல் தானாகவே எதையும் அறியக்கூடியது, இது நல்ல மூளை. ரெண்டாவது மூளை என்னென்னா, மற்றவர்கள் எடுத்து சொல்லிய பிறகு அறியக்கூடியது, இதுவும் நல்ல மூளை தான். மூன்றாவது மூளை இருக்க, அது தானாகவும் அறிந்து கொள்வதில்லை, பிறர் விளக்கியும் அது அறிந்து கொள்வதில்லை, இது பயங்கரமானது, பயனற்றது. தானாகவே இருக்க அறிவதே உலகில் பெரிய விஷயம். கண் குருடு என்று இறங்குவது போல அறிவு சூனியம் என்பதற்கும் இறங்கணும். அறிய முடியாததையும் அறிய முடியும் என்று நம்புவதை ஒரு நாளும் கைவிடக்கூடாது. எதை நாம் அறியவில்லையோ அது நம்முடையது இல்லை. கூடிய மட்டும் துன்பம் விளையாமல் தடுத்து கொள்வதும், தடுக்க முடியாத துன்பத்தை கூடிய மட்டும் பயன்படுத்தி கொள்ளுவதே அறிவு. பயபக்தி இல்லாத அறிவு அறிவாகாது. அது மூளை அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது கைத்தொழில் அறிவாக இருக்கலாம், ஆனால் ஆன்ம அபிவிருத்தியாக மட்டும் இருக்காது. அறிவு என்பது ஒரு ஆற்றல், இதற்கு சக்தி தருவது இதை நாம் திறம்பட பயன்படுத்துவதில் தான் இருக்குது. அறிவே ஆற்றல் என்ற பழமொழியில் அனைத்து விதமான ஆற்றலையும் பெற்றுத்தரக்கூடியது அறிவு தான். அறிவு ஒரு மனிதனை அறிவாளி ஆக்குகிறது. ஒருவனுக்கு அறிவிருந்தும் ஆற்றல் இல்லைன்னா அவன் வாழ்வு பாழ்தான். எந்த ஒரு மனிதனும் நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல விடயங்களை பற்றி அறிவை தேடிக்கொள்வதோடு, அறிவே ஆற்றல் என்ற பழமொழிக்கிணங்க அனைத்திலும் மேலானது அறிவே என்பதனை உணர்ந்து செயல்படணும். அறிவே சக்தி என்றது இன்னொரு பழமொழி. அறிவு என்பது ஒரு உண்மையான மற்றும் வலிமையான சக்தி. அது எல்லா நல்ல மற்றும் கெட்ட காலங்களிலும் ஒரு நபருடன் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும். அறிவு சக்தியை தருகிறது என்றும், சக்தி அறிவை தருகிறது என்றும் நம்ம சொல்லலாம். மனித அறிவும் மனித சக்தியும் ஒன்றோடு ஒன்று சந்திக்குது. மனிதனுடைய உடைமையாக இருக்கக்கூடியது அறிவு ஒன்றே. மனிதனுடைய உடைமையாக இருக்கிறது அறிவு மட்டும்தான். ஆகையால் அறிவை விருத்தி செய்வதே ஆசைப்பட்டு அடைய முயலத்தக்க ஒரு வெற்றி. ஒரு ஞானி வலிமையானவன், அறிவுள்ள மனிதன் வலிமையை அதிகரிக்கிறான். ஞானம் உள்ளவன் சக்தி வாய்ந்தவன். அறியப்பட்ட பகுதியுடன் நமது அறியப்படாத பகுதி அதிவேகமாக அதிகரிக்கிறது. அறிவு என்பது நாம் அறிய முடியாததை அறிவது. அறிவு ஞானத்தை தருகிறது. ஞானம் எந்த நுட்பமான பொருளையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலை தருது. அறிந்து கொள்வது அறிவு, புரிந்து கொள்வது ஞானம். எதையும் மிக சரியாக புரிந்து கொள்ள தொடங்குதலே ஞானம் பெறுதலின் அடிப்படை அறிவு. எதையும் மிக சரியாக புரிந்து கொள்ள தொடங்குதலே ஞானம் பெறுதலின் அடிப்படை அறிவு. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் வல்லமை பெற்ற மனிதனுக்கு அவை எல்லாவற்றையும் அடக்கி ஆளும் திறமையும் வாய்த்து விடுகிறது. அறிவு
செல்வம் குறித்து துல்லியமான ஞானத்தை உணர வைப்பதால் செல்வமில்லா காலத்தும் செல்வந்தனை விடவும் அதிகமான நிறைவுடையவனாகவே ஆக்கி காட்டுகிறது. அறிவாளனே இந்த உலகை ஆள்வோனாகவும் உண்மையில் வாழ்வோனாகவும் திகழலாம். ஞானத்தின் முதல் வேலை என்னங்க? தன்னை அறிதல். அன்பின் முதல் வேலை தனக்கு தான் போதுமானதாய் இருத்தல். எல்லா உடைமைகளிலுமே ஞானமே அழியாததாகும். உண்மை ஞானம் கண்முன் இருப்பதை காண்பது போன்று பின் வருவதை முன் அறிவது. சாஸ்திரிகளைப் போல சாமர்த்தியமாய் அஞ்ஞானம் பேசுவதை விட சான்றோர்களால் சாமர்த்தியமின்றி ஞானம் பேசுவதிலே சால சிறந்தது. குறைந்தபட்ச தீமையும் கூடியபட்ச நன்மையும் விளையும்படி வாழ்வதே உலகில் தலை சிறந்த ஞானம். தன்னலமின்மையும் ஞானமுமே மெய்ஞானத்தின் லட்சணம். மெய்ஞானம் கடவுளுடைய அடக்கத்தையும் ஜீவர்களிடம் அன்பையும் தன்னிடம் அறிவையும் உண்டாக்கும். மெய்ஞானம் கடவுளிடம் அடக்கத்தையும் ஜீவர்களிடம் அன்பையும் தன்னிடம் அறிவையும் உண்டாக்கும். நூலறிவு அதிகம் கற்றுவிட்டதாக அகத்தில் கர்வம் கொள்ளும். நூலறிவு அதிகம் கற்றுவிட்டதாக கர்வம் கொள்ளும். மெய்ஞானம் இன்னும் அறிய வேண்டியது அதிகம் என்று தாழ்ச்சி செல்லும். மெய்ஞானம் இன்னும் அறிய வேண்டியது அதிகம் என்று தாழ்ச்சி சொல்லும். ஒருவர் கற்கும் கல்வியே அவரை சிறந்த ஆற்றல் மிக்கவராக மாற்றுது என்பதையே சுற்றி நிற்குது. நல்லறிவை கற்று பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ்கின்ற போது அவ்வாழ்வு சிறந்ததாக திகழும். கல்வி என்பது எல்லா துறைகள் சார்ந்த அறிவு நுட்பத்தையும் நமக்கு கற்றுத்தருது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா செல்வம் ஈட்டுவதற்கும் பொருளீட்டல் சார்ந்த அறிவை நுட்பத்தை அவசியம் பெற்றிருக்கணும். கல்வி கூட கல்வி தவிர்ந்த துறை சார்ந்த பயிற்சி கல்வியும் அவற்றின் மூலம் விளைச்சலாகும் நுட்ப அறிவும் அறிவு என்கிற பெரும் பிரிவுகளில் தான் வருது. இடைவிடாத கற்றலும் அறிவு தேடலும் உள்ள மனிதனுக்கு இடைவிடாத அறிவு பசி எடுத்துக்கினே இருக்கும். அறிந்து கொள்ளும் தாகம் பெருகி கொண்டே இருக்கும். அறிவான பசியும் தாகமும் புதுமையான கண்டுபிடிப்புகளையும் படைப்புகளையும் இந்த உலகிற்கு அறிவு கொடைகளாக வழங்கி கொண்டிருக்கும். அறிவாளனே இந்த உலகை ஆள்வோனாகவும் உண்மையில் வாழ்வோனாகவும் திகழலாம். கேள்வி தேடல்களின் அடிப்படை. கல்வி இருப்பதால் தேடுவதும் கண்டடைவதுமான மகிழ்ச்சி விளையாட்டை விளையாடுவோனாக அறிவாளி திகழலாம். படிப்பு துறைகளில் பல்வேறு கல்விகள் கற்று பட்டங்கள் பெற்றோரையெல்லாம் அறிவாளிகள் என்று கூறிவிட முடியாது. படிப்பு துறையில் பல்வேறு கல்விகள் கற்று பட்டங்கள் பெற்றோரையெல்லாம் அறிவாளிகள்னு சொல்லிட முடியாது. அவர்களை படிப்பாளிகள் என்றுனா சொல்லலாம். உண்மையில் அறிவாளிகள் வேறு, படிப்பாளிகள் வேறு. அறிவாளிகள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். கற்று பெற்றதோடு சுய சிந்தனையில் உருவாகும் சமயோசித புத்தி எனப்படும் நுட்ப அறிவு மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆனால் படிப்பாளிகள் கற்றதை மட்டுமே வேத வாக்காக்கி இருப்பதை மட்டுமே இயல்பான அறிவென நம்பி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகள் போல இருப்பாங்க. நூலறிவு பேசும், மெய்யறிவு கேட்கும். நூலறிவு பேசும், மெய்யறிவு கேட்கும். நூலறிவு பெற்றவன் குலத்தை ஒப்பான், மெய்யறிவு உடையவன் சனையை ஒப்பான். நூலறிவு பெற்றவன் குலத்தை ஒப்பான், மெய்யறிவு உடையவன் சனையை ஒப்பான். பிறர் வாசித்தறிந்த அளவு நானும் வாசித்திருந்தால் அவர்களைப் போலவே நானும் அறிவில்லாதவனாயிருப்பேன். பிறர் வாசித்திருந்த அளவு நானும் வாசித்திருந்தால் அவர்களைப் போலவே நானும் அறிவில்லாதவனாய் இருப்பேன். நூலறிவு வந்துவிடும், மெய்ஞானம் வர தயங்குகின்றது. அறிஞர் பகைவரிடமிருந்தும் பல விஷயங்களை கற்றுக்கிறாங்க. இறைநிலையின் செயலொழுங்கே அறிவு எனப்படுகிறது.
ஆறாவது அறிவு இறைநிலையின் பேரறிவோடு இணைந்து செயல்படும் போது இறைநிலையின் தன்மைகளையும் இறைநிலையின் மலர்ச்சியையும் தெளிவாக உணர்ந்துக்கலாம். அறிவு என்பது சுயத்தை பற்றிய அறிவை தவிர வேறில்லை. அறிவு என்பது எளிய தகவல்களிலிருந்து வேறுபட்டது. அறிவு மற்றும் தகவல் இரண்டும் உண்மையான கூற்றிருக்குகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் அறிவு என்பது ஒரு நோக்கம் அல்லது பயன்பாட்டை கொண்ட தகவல். அறிவு பெற ஆற்றலுடைய ஒருவன் அறிவிலியாய் இருப்பதை போன்ற துக்ககரமான விஷயம் வேறு எதுவும் இல்லை. அறிவை எதிர்ப்பவர் நெருப்பை கிளறுபவர் ஆவார். நெருப்பு பொறிப்பெருந்து எரிக்க வேண்டாதவற்றையும் எரிச்சிடும். மனோ விவகாரங்களே வாழ்வாகிய கப்பலை செலுத்தும் காற்று. அறிவே அதை நடத்தும் சுக்கான். காற்றின்றேல் கப்பல் நின்றுவிடும், சுக்கானின்றேல் தரை தட்டிவிடும். என்னை நகைக்க செய்வன நாம் அறியாமைகள் அல்ல, நாம் அறிவுகளே ஆகும். ஜீவனத்துக்கான சதானமாக மட்டும் சிவத்துக்கான சதானமாகவும் மனிதனுக்கு அறிவு தேவை. ஜீவனத்துக்கான சாதனமாக மட்டுமன்று ஜீவாதத்துக்கான சாதனமாகவும் மனிதனுக்கு அறிவு தேவை. தீயவன் ஒரு நாளும் மெய்யறிவு பெற முடியாது. இது முக்காலும் உண்மை. தமிழில் அறிவு என்னும் சொல்லுக்கான வரைவிலக்கணத்தை ஆங்கில சொல்லான நாலேஜ் என்று சொல்லி கொண்டிருப்பதாக கொள்ள முடியாது. ஏன்னா உலக மொழிகளில் தமிழில் மட்டுமே விலங்குகளுக்கு 5 அறிவு என்னும் மனிதர்களுக்கு 6 அறிவு என்று கூறும் வழக்கம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருது. தொல்காப்பியம் ஓரறிவு முதல் 6 அறிவு வரையிலான உயிர்கள் குறித்தெல்லாம் ஒரு பாடலே இருக்குது. ஆங்கிலத்தில் 5 வகை உணர்வை 5 சென்சஸ், 6ஆம் உணர்வை 6th சென்சஸ் என்று கூறும் வழக்கத்தில் இருக்காங்க. அதாவது இந்த உணர்வு சென்ஸ் எனும் சொல் சென்சஸ் என்று குறிக்கப்படும் போது புலன்கள் என்கிற தமிழ் சொல்லோடு பொருந்துது. நமது தமிழ் மொழியை வரிசைப்படுத்துவது போன்ற ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று வரிசைப்பாட்டையும் அதற்கான ஆய்வையும் ஆங்கிலம் உள்ளிட்ட உலக மொழிகள் எதுக்கும் கொண்டிருக்கவில்லை. இந்த 5 வகை உணர்வு 5 சென்சஸ், 6ஆம் உணர்வு 6th சென்சஸ் போன்றவற்றை உணர்வு மற்றும் புலன்களோடு மட்டுமே தொடர்பு கொண்டதான ஒரு வரை இலக்கணத்தை அவங்க தராங்க. உலக மொழிகள் அறிவை மனிதனிடம் இருந்துமே முன்னெடுக்குது. உங்களிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் மெழுகுவத்திகளை ஏற்றிக்கொள்ளட்டும். அறிவு அது நம் வானுலகு எரிவதற்குரியான சிறகு. அறியாமை ஆண்டவன் சாபம். அறிவு தேவர் உலகத்திற்கு கொண்டு செல்லும் சிறகு. அறிவற்றவர்களை அதிகாரத்திற்கு உள்ளாக்குவது உண்மையான அறிவின் செயல்பாடு அல்ல, மாறாக மற்றவர்களே அறிவாக மாற்றுவது தான். நமது மகரிஷி நம்மளை மாற்ற மாதிரி. நமது தமிழ் மொழியோ உலகினரைப் போல திடீரென்று மனிதரிடம் இருந்து மட்டுமே அறிவு வெளிப்பட்டதாக கருதலை. இல்லை என்பதிலிருந்து புதிதாக எந்த ஒரு இருப்பும் வந்துட முடியாது. அதற்கான அடிப்படை அந்த இல்லா நிலையிலும் இருந்தே என்று சிந்திக்கினர் தம் முன்னோர். இப்போ இருப்பு, இயக்கம். இருப்புக்கு உருவமும் இல்லை, அருவமும் இல்லை. அதிலிருந்து தான் செல்ஃப் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ்லேருந்து இறைத்துகள் வந்ததுன்னு மகரிஷி சொல்கிறாங்க இல்லைங்களா? அதற்கு ஒப்பானது தான். நமது தமிழ் முன்னோர் அறிவானது பொருளில் இயக்கமாகவும் உயிர்களில் விலங்குகள் வரை ஓரறிவு தொடுதல் ஒன்றும், ஈரறிவு தொடுதல் என்றும், சுவைத்தல் என்றும், மூவறிவு தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் என்றும், 4 அறிவு தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் என்றும், 5 அறிவு தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் கேட்டல் என்றும், மனிதனில் 6 அறிவு தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் கேட்டல் மற்றும் இவற்றின் கூட்டு உருவாக்கமான மனம் என்று சொல்கிறாங்க. அறிவு எல்லாருக்கும் பொதுவானது தான், எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆனாலும் பகுத்து அறிகிற அறிவு என்பது மனித குலத்துக்கு மட்டும்தான் சொந்தமானது.
பகுத்தறிவு என்பது உண்மையை அறிய கடவுள் நமக்கு தந்துள்ள ஒரு புனிதமான சாதனம். பகுத்தறிவு என்பது உண்மையை அறிய கடவுள் நமக்கு தந்துள்ள ஒரு புனிதமான சாதனம். நாம் அனைவரும் ஒன்றை இயக்கத்தக்கது. அறிவை வளர்த்து கொள்வதற்கும் விரிவு செய்வதற்கும் அதன் மூலம் மானுட நேயத்தை வளர்த்து கொள்வதற்கும் அறிவு என்பதே சிறந்த கருவியாக திகழுது. ஒவ்வொரு மனிதனையும் ஆபத்து காலங்களிலும் இக்கட்டு நேரங்களிலும் தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்துகிற சிறப்பான செயலை அறிவு நிகழ்த்தி காட்டுது. அறிவாளி தன்னை மட்டும் உடையவனாயிருந்தால் போதும். அவன் ஒருபொழுதும் எதையும் இழப்பதில்லை. தெரியாது என்று உணர்வது அறிவை அடைவதற்கு பெரிய வழி. அறிவுள்ள பிராணியாக இருப்பதில் அதிக சௌரியம்தான். அதை கொண்டு விரும்பியது எதற்கும் காரணம் சிருஷ்டித்து விடலாம். தன்னை பூரணமாய் அறியாதவன் ஒரு நாளும் பிறரை சரியாக அறிய முடியாது. தன்னை பூரணமாய் அறியாதவன் ஒரு நாளும் பிறரை சரியாக அறிய முடியாது. நாம் அறிவதின் அளவு சுருங்குவதே நாம் அறிவில் முன்னேற்றம் அடைவதை காட்டும். இப்படி கூறுவது முரணாக கூட தோணலாம், ஆனால் உண்மைதான் அது. தன் உபயோகத்திற்கும் அவசியத்திற்கும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறிந்து கொள்ளாதவன் வேறு எவற்றை அறிந்திருந்தாலும் அறிவில்லாதவனே தான். தனக்கு தானே வழிகாட்டி என்னும் வண்ணம் போதுமான அறிவுடையார் யாருமிலர். அறிவின் முன்னணியில் போர் புரிவோர்க்கு பெரும்பான்மையோர் ஆதரவு ஒருபோதும் கிடைப்பதில்லை. அறிவின் முன்னணியில் போர் புரிவோர்க்கு பெரும்பான்மையோர் ஆதரவு ஒரு நாளும் கிடைப்பதில்லை. அறிவின் முதல் பாடம் ஐஸ்வர்யத்தை வெறுப்பது. அன்பின் முதல் பாடம் ஐஸ்வர்யத்தை அனைவருக்குமாக செய்வது. அறிவின் முதல் பாடம் ஐஸ்வர்யத்தை வெறுப்பது. அன்பின் முதல் பாடம் ஐஸ்வர்யத்தை அனைவருக்குமாக செய்வது. நுண்ணறிவு அன்புடன் சேர்ந்துவிட்டால் அதனால் அடைய முடியாதது எதுவுமே அவனியில் கிடையாது. உண்மை அறிவு அன்பில் கொண்டு சேர்க்கும். உண்மை அறிவு அன்பில் கொண்டு சேர்க்கும். அறிவினை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்பவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்வை நோக்கியே பயணிக்கிறாங்க. அதுபோன்று அறிவில்லாதவருடைய வாழ்வானது மகிழ்ச்சியற்ற பாதை நோக்கியே செல்லும். அறிவினை சிறந்த முறையில் பயன்படுத்துபவனே எந்த சூழ்நிலையும் அவன் எதிர்கொள்கிறான். அறிவிலே இடத்தையும் காலத்தையும் குறுக்க விரும்புகிறான். அறிஞனோ அவற்றை நீட்ட விரும்புகிறான். அறிவாளிகள் மூலம் பயன்பெறுவதை காட்டிலும் அறிவிலிகள் மூலம் அதிகமாக பயன்பெறுவார். முடியுமானால் பிறரை விட அறிவாளியாய் இரு, ஆனால் அதை அவர்களிடமே சொல்லாத. அறியாமையால் நமக்கு சௌகரியங்கள் கிடையாமல் போகும்போது மட்டுமன்று, நமது கேட்டிற்கு நம்மையே வேலை செய்ய தூண்டுதும் அதுதான். அது அறிவு இன்மை என்பது மட்டும் அன்று, சதா காலமும் துன்பமும் தந்து கொண்டிருக்கும் தவறுகளின் நிறைவும் ஆகும். ஒருவனுடைய அறிவை அபகரித்து விட்டால் அவனை சிசு நிலைமையில் வைப்பதாகாது, விலங்கு நிலையில், அதுவும் விலங்குகளில் எல்லாம் அதிக துஷ்டத்தனமான விலங்கின் நிலைமையில் வைக்கிறதாகும். அற்ப அறிவு அபாயகரம் என்றால் அபாயம் நேராத அளவு அதிக அறிவு அடைந்துள்ளவன் எவன்? அறிவுடைமையானது மனிதனுக்கு கிடைக்கப்பெற்ற பொக்கிஷம் என்ற வகையில் அறிவுடையவரே ஆற்றல் உடையவர் ஆவார் என்பதோடு அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாங்க. ஆறாவது அறிவு பெறுகிற அந்த உயிரினம் உலகத்தையே உணர்ந்ததாக இருக்கணும். உலகத்தையே தன்னுள் உணர்வதாகவும் இருக்கணும். தான் கண்டதை கேட்டதை பெற்றதை உள்ளுக்குள் வாங்கி உணர்ந்து தன் மனத்தில் எழும் எண்ண அலைகளை மற்ற மனிதர்களுக்கு புரிய வைக்கணும். புறத்தே இருந்து உலகத்தின் காட்சிகளையும் வண்ணங்களையும் வடிவங்களையும் வகைகளையும் ஒளிப்படுத்தி காட்டுகிற கண்களைப் போல
அகத்தே இருந்து உலகத்தின் உணர்வுகளையும் இயல்புகளையும் அறிவு காட்ட வேண்டும். உள்ளம் மலராக இருந்தால் உதடுகளில் அதன் நறுமணம் தெரியும். அறிவு மனிதனுக்கு பெயரை பெற்று தருகிறது. அறிவு மனிதனுக்கு புகழை சம்பாதித்து தருகிறது. அறிவு மனிதனுக்கு இடைவிடாத மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்டு வந்து கொட்டி தருகிறது. கேள்வி தேடல்களின் அடிப்படையாக கல்வி இருக்கிறதுனால தேடுவதும் கண்டு அடைவதுமான மகிழ்ச்சி விளையாட்டை விளையாடுபவனாக அறிவாளி திகழ்கிறான். ஆணவ சிகரங்களை உண்மை அறிவு தகர்த்து விடுவதால் பணிவுள்ள மனிதர்களை அது உற்பத்தி பண்ணிவிடுகிறது. ஆறாவது அறிவின் சிறப்பு என்னன்னா சிந்தனை மற்றும் பகுத்தறிவு. மனிதர்கள் தங்களின் ஆறாவது அறிவை பயன்படுத்தி பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து தீர்வு காணவும் முடியும், சிந்திக்கவும் திட்டமிடவும் கற்பனை செய்யவும் இது உதவுது இந்த பகுத்தறிவு. ரெண்டாவது உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் அவர்களுடன் அனுதாபப்படவும் இந்த அறிவு உதவுகிறது. இந்த சமூக உறவுகளை வலுப்படுத்த உதவுது. நன்னெறிகளை பின்பற்றுது. மனிதர்கள் தங்கள் ஆறாவது அறிவை பயன்படுத்தி நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிந்து நன்னெறிகளை பின்பற்றாங்க. தன்னை உணர செய்து இந்த அறிவு மனிதர்களை தங்களை பற்றியும் தங்கள் வாழ்க்கையின் நோக்கங்களை பற்றியும் புரிந்து கொள்ள உதவுது. சூழ்நிலையை புரிந்து கொள்ள உதவுது. மனிதர்கள் ஆறாவது அறிவை பயன்படுத்தி தங்கள் சுற்றுச்சூழலை பற்றியும் அது எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியும் புரிஞ்சுக்கிறாங்க. எந்த மனிதரை பார்த்தும் உங்களிடம் ஆடை துணிமணிகள் இருக்கின்றனவா, நிலப்புலங்கள் இருக்கின்றனவா, வீடு கார் வசதிகள் இருக்குதா, காசு பணம் இருக்குதா, குடும்பம் மனைவி பிள்ளைகள் குட்டி இருக்கின்றவா என்று கேட்டால் இருக்குது எல்லாம் இல்லைன்னு தான் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் அதே மனிதர்கிட்ட உங்களிடம் அறிவு இருக்குதான்னு மட்டும் கேட்டு பாருங்கள். அவர்களிடமிருந்து பதிலுக்கு பதிலாக கோபம் எப்படி பொத்துக்குன்னு வருதுன்னு பார்க்கலாம். மனிதர்கள் செல்வம், வீடு, வாசல், மனைவி, மக்கள், காசு, பணம், ஆடை, அணிமணிகள் எதுவும் இல்லாமல் இருப்பதையும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அதே நேரத்தில் தம்மை அறிவில்லாதவர் என்று யாரும் கூறிவிடக்கூடாது என்பதில் மிக கவனத்துடன் இருப்பாங்க. அதனால தான் அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிக்க கூட வந்துடுவாங்க. அறிவு ஒரு மனிதனை முழுமை மனிதனாக மாற்றும் ஆற்றல் மிக்கது. தன்னை வறியவன், கோழை, சோம்பேறி, கஞ்சன் என்றெல்லாம் கூறுவதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனிதன் தன்னை முட்டாள் என்று அடுத்தவர் இழுத்து கூறுவதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய 3 வகையான ஆற்றல்கள் மனிதனை ஆளுமை மிக்கவனாக உருவாக்கும். கல்வி, செல்வம், வீரம் ஆகிய 3 வகையான ஆற்றல்கள் மனிதரை ஆளுமை மிக்கவராக உருவாக்கும் வல்லமை மிக்கவை. இதில் கல்வி ஒன்றே அறிவோடு நெருங்கிய தொடர்புடையது. ஆனால் அது அப்படி இல்லை. கல்வி என்பது எல்லா துறைகள் சார்ந்த அறிவு நுட்பத்தையும் நமக்கு கற்றுத்தருது. இன்னும் சொல்லப்போனால் செல்வம் ஈட்டுவதற்கும் பொருளீட்டில் சார்ந்த அறிவையும் நுட்பத்தையும் அவசியம் பெறுறதுக்கும் இது உதவுது. அதே போல் வீரம் என்பது கண்களுக்கு புலப்படுகிற அங்கங்களின் வலிமையை தொடங்கி கண்களுக்கு புலப்படாத மனம், தன்னம்பிக்கை, அஞ்சாமை, துணிச்சல் முதலான ஆளுமை பண்புகள் வரை நமக்கு வீரம் கற்றுத்தருது. இதுக்கு அழகாக ஒரு கதைங்க. இந்த அறிவை பற்றி ஒரு காட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி தனக்கு கிடைத்த சேனை மண் குடுவையில் ஊற்றி எடுத்துக்கிட்டு அருகில் இருக்க தங்கள் குடும்பத்தோடு வாழும் அம்மாவுக்கு பார்க்க செல்கிறதுக்காக போயிட்டு இருக்குது. அந்த டயத்தில் மழை பிடிச்சிக்குது. தேனில் மழை கொட்டக்கூடாதுன்னு அது ஒரு தேக்க மரத்து இலையை அது மேலே வச்சு மூடிக்கிட்டு போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது மழை அதிகமானதுனால வழியோரத்தில் இருக்கிற ஒரு புகைக்குள்ளே அது போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு ஓநாய் அங்கே இருக்குது. 3மே என்ன மாதிரி கொடூரமான மிருகம். நாம் இதுங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்குது.
என்ன இந்த பக்கம் நக்கலாக கேட்டது சிங்கம். வெளியில் கடுமையான மழைக்கு ஒதுங்கலான்னு தான் குகைக்கு வந்தேன்னு சொல்லி ஆடு நடுங்குவது போல் சொல்லுது. நாங்களும் மழைக்கு ஒதுங்கலாம் என்று தான் அங்கே வந்தோம் அப்படின்னு வில்லத்தனமாக சிங்கம் சொல்லி சிரிக்குது. வேறு எதுவும் பேச்சு கொடுத்தா முதலுக்கே மோசமாயிடும் எண்ணி ஆடு கையில் இருந்த மண்குடுவை இறுக பற்றி கொண்டு குகையில் இன்னும் சற்றும் ஓரமான பகுதி சென்று ஒதுங்கி நின்றுது. இன்று வசமான விருந்து ஒன்று அதுவாக ஒதுங்கி நம்மிடம் வந்துள்ளது என்று சிங்கம் ஆட்டிடம் அது என்ன கையில் மண்குடுவைன்னு கேட்குது. சுதாரித்து கொண்ட ஆடு, அதுவா ராஜா, இந்த மண்குடுவையில் ஒரு அபூர்வமாக மருந்து இருக்குது. இதை சாப்பிட்றவங்க வாழ்நாள் முழுவதும் வலிமை குண்டாமல் பலசாலியாக இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அந்த சிக்கல்னு கேட்டது. இது அபூர்வமான மருந்து. அதன் பிறகு அந்த என்னன்னு கேட்டது மறுபடியும். சிக்கல் என்னன்னா, இந்த குடுவைக்குள்ளே இருக்கும் ஒரு மருந்துக்கு ஒரு வானாயின் வாழை கத்தரித்து போட்டு 1 மணி நேரம் ஊற வைத்து பின் குடித்தா வீரியம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே ஓனாயின் வாழை கத்தரித்து மருந்திற்குள் போட்டு ஊற வைத்து குடிக்கணும், அவ்வளோதானே. இதை நம்ம எதிரே இருக்க ஓனாய் இருக்குது, அதனுடைய வாழை கத்தரித்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அந்த சிங்கத்தின் குரலை கேட்ட உடனே ஓனாய் ஓட்டம் பிடிச்சி குகையை விட்டு வெளியே ஓடுது. சிங்கமும் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுது. அப்பாடான்னு இந்த 2 குதிரையை எதிரிகளை குகையிலேருந்து ஓட்டிட்டான் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட போது புலி இருக்குது. இன்னொன்று ஆட்டை கடுத்த குதிரை நெருங்கி வந்து புலியே தனது சமயோக புத்தியை பயன்படுத்தி ஆடு பேச தொடங்குது. உங்களை காட்டு ராஜா சிங்கத்திடமிருந்து நான் தான் இப்போது உங்களை காப்பாற்றியிருக்கேன். என்ன காப்பாற்றிருக்கியா? உண்மையில் அந்த மருந்து குடுவையில் போட்டு ஊற வைக்க வேண்டியது ஓனாயின் வால் இல்லை, ஒரு புலியனுடைய இதயம். இந்த உண்மையை நான் சிங்கத்திடம் சொல்லியிருந்தால் நீங்கள் இப்போது இங்கே நின்றுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களை புலி தெரித்திருக்கும், சிங்கம் தெரித்திருக்குன்னு சொல்லுது. புலி சிந்திக்க தொடங்குது. ஓனாயின் வாளோடு எப்படியும் சிங்கம் மருந்து குடுவைக்காக மீண்டும் இந்த குகைக்கு தான் வரும். அப்போது நாம் நம்முடைய இதயம் என்கிற உண்மையை ஆடு சிங்கத்திடம் சொல்லிச்சுன்னா நம் கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு புலி குகையை விட்டு ஓட தொடங்குது. இதை ஆவலோடு எதிர்பார்த்த ஆடு இப்போது மழை நின்று விட்டதால் குகையை விட்டு வெளியேறி நிம்மதியாக தேன் உடையுடன் தன் தாயை நோக்கி போகுது. அறிவு என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு கவசமாக இருந்து பாதுகாக்குது. அது உள்ளழிக்க முடியாத அரண் என்பது வள்ளுவர் கருத்து. ஆடு தன்னை முதல்ல சிங்கத்திடமிருந்தும் பிறகு ஓநாயிடமிருந்தும் அதன் பிறகு புலியிடமிருந்தும் காத்துக்கொள்ள கையில் எடுத்த கருவி அறிவு மட்டுமே. ஒரு துளி இரத்தமும் சிந்தாமல் துரும்பளவு ஆயுதமும் தூக்கப்படாமல் எதிரிகளை புறங்கண்டு ஓட செய்து வெற்றி காண்பதற்கு அறிவு ஒன்றே போதுமானது. எதிரிகள் ஆள், அம்பு, சேனை, செல்வம், அதிகாரம் எதை கொண்டு வந்து எதிர்த்து நின்றாலும் அவற்றின் வியூகங்களையெல்லாம் அறிவு தவிடு பொடியாக்கிடுது. ஆனால் மகாத்மா காந்தி தன்னை அறிவின் ஆற்றலை கொண்டு இந்திய திருநாட்டுக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஓட வச்சாங்க இல்லைங்களா? அதை போல தான் இதுக்கு தான் கண்ணதாசன் சொல்கிறாரு, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலான்னு சொல்கிறார். திருமூலர் என்ன சொல்கிறாரு? தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு சொல்கிறாங்க. அதே பட்டினத்தார் சொல்கிறாரு, என்னையே நான் அறிய இருவினையும் ஈடழித்து தன்னை அறிய தலம் எனக்கு சொன்னாண்டி. என்கிட்ட இருக்கிற பழவினை புதுவினை அழிச்சிட்டுனா நான் இறைநிலை அடையலான்றது தான் அவர் சொல்கிறார். தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பர், தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பர், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார்னு பாம்பாடி சித்த சொல்லுது. தன் நிலையை அறிந்தவங்க தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சிக்க மாட்டாங்க.
தன்னை அறியாதவங்க தான் தம்பட்டம் அடிப்பாங்கன்றது தான் பாம்பாட்டி சித்தருக்கு சொல்கிறது. இதுகாரும் அறிவின் சிறப்பு என்ற சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.